ஹலோ ருவான் நவீன் வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ ரொம்ப பேர் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ ரிவ்யூ வீடியோவாக போட்டுக்கிறக்க கிட்டத்தட்ட 3 வாரமா எங்கே ப்ரோ ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவியா மாட்டியா அப்பெல்லாம் கேட்டு சில பேர் திட்டலாம் சொன்னாங்க. என்ன ப்ரோ ரிவ்யூ வீடியோ போட்டுக்கிறக்க ரிவ்யூ வீடியோ போட்டுக்கிறக்க ரியாக்ஷன் வீடியோ எங்கேயா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் வேலை காரணத்தினால நான் ரியாக்ஷன் வீடியோ வேலை காரணத்தினால கொஞ்சம் என்ன சொல்லுது டெய்லி ஒரு வீடியோ மட்டும் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டைம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருவேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசமா அப்படிதான் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு மாசமா வேலை பேக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்து போட்ட வீடியோலாம் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோலாம் வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருவேன். இப்போ வரைக்கும் நீங்க பார்த்துருக்கிறது அந்த வீடியோ மட்டும் தான். ஸோ இப்போ பண்றது வீடியோ தான் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்றது. ஓகேவா? ஸோ இன்னும் மதராசி படம் கூட வெளியாச்சு, அதுக்கு ரிவ்யூ போடல. இப்போ வரைக்கும் ரிவ்யூ பண்றதுக்கே நிறைய படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்றதுக்கு அது லிஸ்ட் தனியா இருக்கு. ஸோ ரியாக்ஷன் வீடியோ வேணாம், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அதுவும் இல்லாமல் ரியாக்ஷன் பண்ணா வந்துட்டு காப்பிரைட் நிறைய வருது. பயமா இருக்கு, கிளைம் பண்ணிடுவாங்க, அந்த ஸ்ட்ரைக் வந்துடும் அது இதுன்ட்டுன்னு. பட் அது மியூசிக் வந்துட்டு பிளாக் பண்றாங்க வீடியோஸ்லாம். ஸோ நல்ல மியூசிக் கூட சாங்ஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ண முடியல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்கறாங்க, ஸோ இதுக்கு நீங்க ரியாக்ஷன் பண்ணுங்க ப்ரோ, இந்த சாங் ரியாக்ஷன் பண்ணுங்க பண்றேன். பட் வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ கஷ்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பிடிச்சி பாத்துக்கிறீங்க, கேட்குறீங்க ப்ரோ இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க, ப்ரோ இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டா ஸ்ட்ரைக்லாம் வந்துச்சுன்னா ரியாக்ஷன் வீடியோ பார்க்கவே முடியாது. இல்லை நம்ம என் வீடியோஸே பார்க்க முடியாது, சேனலே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் ஒரு மாசத்துக்கு தள்ளி போட்டுச்சிருந்தேன் ரியாக்ஷன் வீடியோ வேணாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஃபுல்லாவே வேணாம், ரியாக்ட் பண்ண வேணாம் தான் நினைச்சேன். எங்க கண்டென்ட் மேல கண்டென்ட் வந்துருக்கு. பத்ததுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் ஆடியன்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் டிஎம் பண்றீங்க, கமெண்ட் வேற பண்ணி திட்டி வேற போட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேணாம். ஸோ அதுக்கு டேரக்டா வீடியோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்போ ரியாக்ஷன் வீடியோ ஒரு மாசம் கழிச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அதுவும் எனக்கு பிடிச்ச சாங் வேற ஒன்றும் இல்லைங்க, விழி வீக்கிற பை சாய் அபியங்கர். கிட்டத்தட்ட இந்த பாட்டு சாங் ரிலீஸ் ஆகி 2 மாசமா இந்த பாட்டு கேட்டு மட்டும் நான் வந்து வைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 1000 டைம்ஸ் கிட்ட கேட்டிருப்பேங்க இந்த பாட்டை, ரிப்பீட் மூட்ல திரும்ப. ஸோ இந்த விழி வீக்கிற இந்த சாங் வந்து ஆடியோ சாங் ரிலீஸ் பண்றப்போ வந்துட்டு ஓகே ஆடியோ சாங் ரிலீஸ் ஏன் வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணல, மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ண கேட்டப்போ பாட்டு கேட்க தான் தோணுது. இதுக்கெல்லாம் எப்படா என்ன சொல்றது, மியூசிக் வீடியோ எடுக்கிறது, இது சாங்காவே விட்டுறலாம், மியூசிக் வீடியோ வேணாம் நானே நினைச்சிட்டேன், வேணாம் ஆடியோ சாங்கே போதும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி சேர ஆசை கூட, சித்திரை புத்திரி அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டான்சிங் ஜோன்ல இருக்கும், டான்சிங்லாம் இருக்கும். வந்து இந்த சவுண்டிங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடுற மியூசிக்ஸா இருக்கும், ரைட்டா? பட் இது கேட்டீங்கன்னா ரொம்ப லவ்லியா வந்துட்டு நீங்க டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் எடுக்க முடியாது இந்த சாங்கை. வந்து நீ கேட்டப்பே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி மாண்டாஸா எடுக்க முடியும், மாண்டாஸா தான் எடுக்க முடியும், அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கல ஒன்றும். ஆனால் வந்துட்டு இந்த சின்ன இந்த கிளிம்ஸ் கொஞ்சம் அப்புறம் ஃபோட்டோஸ், இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு போஸ்டர் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து சன்ஃப்ளவர்ஸா இருக்கு ஒரு, அதுல வந்துட்டு நம்ம சாய் அபியங்கரும் நம்ம சன்வி மேகமா, ஸோ அவங்க தான் வந்துட்டு நம்ம குடும்பஸ்தன் படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்களா, அவங்க கூட பேர் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தேன், அந்த தம்ப்நெயில் பார்த்தேன், அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். நம்ம சாபியங்கர் வந்துட்டு இந்த சன்ஃப்ளவர்லாம் வச்சுட்டு இப்போ போஸ்ட்லாம் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க மியூசிக் வீடியோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு 0 எக்ஸ்பெக்டேஷன், மியூசிக் வீடியோலாம் வேணாப்பா, அப்படிதான் எனக்கு இப்போ வரைக்கும் ஃபீலாக இருக்கு. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சரிங்களா? பார்த்துருமா? ஸோ ஃபார் music video for 4 minutes 54 seconds தான். So let's watch with countdown 3 2 1 go. இயர்ஃபோன் மஸ்ட்டுங்க, இந்த பாட்டுக்கு கண்டிப்பா மஸ்ட். நீ வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லு, 5 நாளா உனக்கு கெஞ்சிட்டு இருக்கேன். சரி, நீ வந்தாலும் வரலனாலும் this one is for you. நான் வரேன். Song start. Oh, poster. நல்லா இருக்கு.
சுத்திக்கிச்சு சுத்திக்கிச்சு பொல்லாத பார்வை பல்லால பேச சொக்கிக்கிச்சு சொக்க வச்சாலே யாரோ கரைச்ச கரையில கண்ணு திடி கத்திரி கடிச்ச காதல கேட்டு வரவா நான் கேட்டு வரவா நான் கேட்டு வரவா நான் காத்தைரவா தரவா ரொம்ப அழகா இருக்கு அந்த ஃப்ரேமே. சிக்க வச்சு சொக்க வச்சு போறானே வாவ், நிஜமா வாவ் தான் சொல்லணும். நான் நினைச்சேன் எந்த இதுவும் செட் ஆகாது போல. லைக் வந்து எந்த ஒரு நீங்க கோரியோகிராஃப் பண்ணாலும் இந்த சாங்குக்கு எதுவுமே செட் ஆகாது, அது அப்படியே ஆடியோ சாங்கா விட்டுறலாம் அப்படின்ட்டு. பட் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க எடுத்த விதத்துல மேக்கிங் விதத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா எடுத்திருக்காங்க. லைக் வந்து லைட்டிங் வச்சு அதுக்குன்னு தனியா ஒர்க் போட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த சாங்குக்குலாம் ரொம்ப கோரியோகிராஃபி பண்ண முடியாது அப்படின்ட்டுன்னு. ஓகேவா, நம்ம சிம்பிளா எடுத்துடலாம். லைக் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி நான் கொஞ்சமா எதிர்பார்த்தேன் ஒரே ஒரு விஷயம். லைக் வந்து நீங்க இந்த சாங்கை வந்துட்டு எடுக்கணும்னு லைக் வந்துட்டு பாட்டு பாடுற மாதிரி எடுக்கணும். ஏன்னா இதை லைக் வந்து சிங் பண்ணணும், லைக் கிரௌடட்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல இருந்துட்டு சிங் பண்ற மாதிரி எடுக்கணும். அப்படிதான் நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி அப்படி அந்த ஓப்பனிங் ஓகேவா, நம்ம சாயவங்கர் அந்த ஆடியன்ஸ் முன்னுக்கு அந்த சீட்டு ஸ்டேஜ்ல வந்துட்டு பாடுற மாதிரி எடுத்திருந்தாங்க. அது எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு சர்ப்ரைஸ், உண்மையிலே ஹாப்பி ஆயிட்டேன். நான் அதுதான் எதிர்பார்த்தேன், அப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் இந்த சாங் வந்துட்டு மாண்டாச்சா எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் இந்த பார்ட்ஸை வந்துட்டு நீங்க மாண்டாஜ் தான் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இருந்துச்சு 2-3 மாண்டாச் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி இந்த கோரியோகிராஃப் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் அந்த போர்ஷனுக்கு வந்துட்டு டான்ஸ் லைக் வந்து ஸ்லோ மோஷன்லாம் எடுத்திருக்கலாம். லைக் வந்து இந்த மாண்டாச்சா எடுத்திருக்கலாம். லைக் வந்து டான்ஸ் இந்த மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பார்க்குறப்போ வந்துட்டு அது ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு பார்க்குறப்போ வந்து இந்த சாங்குக்கு டான்ஸ் தேவையில்லப்பா.
லைக் வந்து மாண்டாச் எடுத்தா போதும், ஓகேவா? லவ் பண்ற மாதிரி, ஓடி போற மாதிரி, லைக் இந்த ஓடி வந்து அக் பண்ற மாதிரி, பாக்குற மாதிரி, கண்ணை கொண்ட பாக்குற மாதிரி, அந்த மாதிரி எடுத்திருக்கலாம். பட் எடுத்த வரைக்கும் எடுத்திருக்காங்க. இந்த மேக்கிங் இருக்குல்ல, ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு லைக் வந்து கேமரா ஒன் ஷாட்லேயே எடுத்திருக்காங்க, கட் பண்ணாமல். இங்கேருந்து ஸ்டேஜ் ஸ்டாய் பண்ணி காட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சுத்துது. அது மேக்கிங், இது கேமரா ஒர்க் ரொம்ப அழகா இருக்கு. லைட்டிங், அதுக்கப்புறம் லொகேஷன், அது என்ன இடம்னு தெரியலங்க. அந்த சன்ஃப்ளவர், இந்த தோட்டம் இருக்கு, பெரிய தோட்டம், அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த நடுவில் சாயம் சன்வியும் வந்துட்டு நிக்கிற மாதிரி சுத்தி வந்துட்டு சன்ஃபிளவர், அதுக்கப்புறம் வந்துட்டு சாய் அப்படியே ஓடுற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அந்த சன்ஃபிளவர் இந்த தீம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த எல்லோயிஷா இருந்துச்சு, அந்த ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ சாங் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்மூதிங்கான சாங். ஏன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சாயோட அந்த மியூசிக் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சித்திரை பத்தி ஒரு டான்ஸ் வைப்பு அப்படியே. இது என்ன ஆசை கூட வந்துச்சா? ஆசை கூட அப்படியே என்னோட ஃபேவரட், ஆப்வியஸ்லி என்னோட ஃபேவரட். அதுவும் ஒரு மாதிரி வந்துட்டு வைப்பு தான், டான்ஸ் ஸ்டெப்லாம் இருக்கும், ரொம்ப ஸ்லோ பொசிஷன் தான் இருக்கும். சித்திரை புத்திரி அது வேற மாதிரி ஒரு வைப்பு கண்டிப்பா சொல்லலாம். அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் விழி வீக்கிற இந்த மூணுத்தையும் என்னை பொறுத்த வரைக்கும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்றேன், விழி வீக்கிற இட்ஸ் என்னோட அப்படியே ஸ்லோவா, காமன், கம்போஸ்டா, லவ்லியா, பியூட்டிஃபுல்லா இருக்கு சாங்கை சொல்றேன். மியூசிக் வீடியோ சில ஷார்ட்ஸ், எந்த ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்லோ மோஷனா வந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? எனக்கு எது பிடிச்ச ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ்ல போடுறேன். சரிங்களா? யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்துட்டு கட் பண்ணி போடுறேன். ஸோ அப்போ நீங்க தெரிஞ்சுங்க இந்த ஷார்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதனால தான் நான் ரியாக்ட் பண்ணல, ரொம்ப சட்டிலா தான் ரியாக்ட் பண்ணேன். ஸோ மற்றபடி வாவ், ஓவராலா வந்து வாவ் ஃபேக்டர் தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்குப்பா, மேக்கிங் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? நான் இதுக்காகவே பார்க்காம வச்சிருந்தேன். இங்க நீங்க விட்டா தானே ஷார்ட்ஸ்ல கட் பண்ணி போடுறது, இன்ஸ்டாகிராம்ல கட் பண்ணி போடுறது, டிக்டாக்ல கட் பண்ணி போடுறது. ஸோ இந்த மாதிரி பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்காகவே நான் கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருந்தேன், பார்க்கக்கூடாது, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நம்ம ஒட்டுமொத்தமா மியூசிக் வீடியோ பார்த்துருவோம், டைம் இருக்கப்போ செக் பண்ணி பார்த்துருவோம், ரியாக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். ஸோ யாரெல்லாம் கேட்டீங்களோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரியாக்ஷன் வீடியோ கேட்டீங்க, கண்டிப்பா இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா இந்த ரியாக்ஷனும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பார்த்தவங்களாம் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு இந்த சாங்கை, பிடிச்சா பிடிக்கல, வீடியோ சாங் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லை நான் சொன்னது உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன என்னோட ஒப்பீனியன் உங்க கூட ஒத்து போனுச்சா? ஆமா ப்ரோ, நீ சொன்னது காட்டுதான், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Take care. Bye.